You made your children to grow up. You gave them a life. The stage where we all have to look inward at a particular point of time. It's been a pleasure to come here. மூத்த முன்னோடிகளே, my respectful greetings to all our mothers and fathers and grandfathers and grandmothers who are present here. It's been a wish for me for the last 1 year that I should come here and meet you, have a chat with you, talk to you. கடந்த ஒரு வருட காலமாகவே இங்கே வந்து உங்களோடு ஒரு மாலை பொழுது உங்களோடு அமர வேண்டும், உங்களோடு நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று பெரும் முயற்சி இருக்கிறார். 8 மாத காலமாக என் மக்கள் யாத்திரை முழுவதும் வீதியில் தெருவில் நடக்க வேண்டிய சூழ்நிலை. அது நடந்து முடிந்தவுடன் நம்முடைய பாராளுமன்ற தேர்தல் இதற்கான பரப்புரை. அதனால் நேற்று நான் மிக மிக உறுதியாக இருந்தேன். கடைசி நாள் நம்முடைய பிரச்சாரங்களுக்கு நாளை நான் எங்கேயும் போகக்கூடாதுங்க, சைலன்ஸ் பீரியட். நிச்சயமாக இங்கே வந்து என்ன ஆனாலும் உங்களை சந்தித்து விட்டு செல்ல வேண்டும் என்பது ஆண்டவனுடைய பாக்கியம். இங்கே வந்து உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் உலகம் முழுவதுமே கோல வச்சு கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய குழந்தை செல்வங்கள் எல்லா இடத்துலையும் பெரிய மனிதர்களாக இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் அமைதியான ஒரு வாழ்க்கை. ஒரு கடைசி காலத்தில் நம்முடைய இந்து புராணங்கள் என்ன சொல்லுகிறதோ முழுவதுமாக வனத்துக்கு சென்று வாழ சொல்லுகிறது. முழுவதுமாக எல்லா ஆசை பாசைகள்லாம் துறந்து எல்லாத்தையும் விட்டு நம்மை உள்நோக்கி எடுத்து செல்லக்கூடிய பயணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். நம்முடைய இந்து தர்மத்தில் இது 4வது பயணம். இது மிக முக்கியமான பயணம். எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குது. ஆனா நீங்க எவ்வளவு கான்சியஸா யூ ஹேவ் டேக்கன் a call that this is the time to look inward. We have crossed the 3 phases. All of you, our elders here, have crossed all the 3 phases. You have seen life, you have made money, you got children, you made your children to grow up, you gave them a life. Now you have decided to come to the stage where we all have to look inward at a particular point of time. It's been a pleasure to come here. So it is a great pleasure to come and meet you all. Your blessing means a lot to me. Your love means a lot to me. முன்னோருடைய பிரச்சார நேரத்தில் அதே மாதிரி இன்னொரு இடத்துல நாங்கள் ரோட்டிலே சென்று கொண்டிருந்தோம். அங்கே நிற்பதாக எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆனால் 1000 பேர், நம்முடைய பெரியவர்கள் 1000 பேர் ரோட்டுக்கு வந்து 2 மணி நேரம் வெயில காத்திருக்காங்க. The waiting is done for almost 2 hours. It only shows the kind of love you have for our country, you have for our Prime Minister, that kind of love you have for our country. In our life, we will see a nation that is very, very great. We will see a nation that is progressive. And probably our children will live in a country that will reclaim its past glory. 450 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாடு எந்த இடத்தில் இருந்ததோ மறுபடியும் அந்த இடத்துக்கு இந்த நாடு செல்லத்தான் போகிறது. யாரும் தடுத்து நிறுத்த முடியாத காலத்துடைய கட்டாயம். இந்தியா தனக்கான இடத்தை இங்கே எடுக்க ஆரம்பித்திருக்கிறது.
450 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த இடத்தை விட்டு கொடுத்தோமோ அந்த இடத்தை நம்ம எடுக்க ஆரம்பிக்கிறோம். நல்ல அருமை செல்வதற்கு போது நான் இங்கே பிரச்சாரத்துக்கு வரலைங்க. I never came here to ask votes, seek votes. I just came here to meet you. Take your blessings and make sure that all of you are happy. ஒரே ஒரு நோக்கம் அது மட்டும்தான். நாளைக்கு இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் நன்றி தெரிவித்து மறுபடியும் ஒரு நாள் சாயங்காலம் நேரம் எக்ஸ்பெக்ட்